ஸ்ரீ தேவி பாகவதம் 14ஆம் பகுதி. தாரையின் காதலும் புதன் பிறந்த கதையும். குருவே, புரூரவ அரசர் என்பவரின் கதையை எமக்கு கூறுங்கள் என்று முனிவர்கள் கேட்டனர். முனிவர்களே, தேவகுருவான பிரகஸ்பதியின் மனைவியான தாரை, அவள் பேரழகி. கண்டவரின் மனதை சுண்டி இழுக்கும் அழகு அவளது தேகமெங்கும் பரவி இருந்தது. தேவர்களோடு பிரகஸ்பதியிடம் வேதம் கற்கச் சென்ற சந்திரன் தாரை மீது மோகம் கொண்டான். அதுபோல் மிக்க அழகும் வனப்பும் கொண்ட சந்திரன் மீது தாரை காமம் கொண்டாள். அதனால் அவள் சந்திரனின் இல்லத்திற்கு சென்று அவருடன் கூடி இன்பம் அனுபவித்தாள். அதனால் பிரகஸ்பதியின் மாணவன் ஒருவனை சந்திரன் இல்லத்திற்கு அனுப்பி தாரையை அழைத்து வருமாறு பணித்தார். அவன் சென்று சொன்ன போது தாரை வர மறுத்து விட்டாள். அதனால் பிரகஸ்பதி நேரில் சென்று வருமாறு அழைத்தாள். அதற்கும் அவள் விரும்பவில்லை. புத்திமதிகள் பல கூறி பார்த்தாள். அதற்கும் அவள் மனம் மாறாததால் சந்திரனை நேரில் சந்தித்து, நீ எனது மாணவன் குருவின் மனைவி மீது காமம் கொள்ளக்கூடாது. இன்னொருவனின் மனைவியை நினைப்பதே பாவம். நீ குரு பத்தினியின் மீது இச்சை கொண்டு அவளை மோகித்து அவளுடன் இல்லற இன்பத்தை அனுபவிக்கிறாய். இது பஞ்சமா பாவங்களை விட பாதகமானது. அவளை என்னுடன் அனுப்பிவிடு என்று இறந்து கேட்டார். அதை சந்திரன் கேட்காமையால் அவர் மிகுந்த துக்கத்துடன் வந்தார். அவரின் நினைவு தாரையை வட்டமிட்டது. பெண்கள் தம்மை விட அழகான ஆண் மீது காமம் கொள்வார் என்று காம சாஸ்திரம் கூறுகிறது. அது உண்மை என்று நினைத்தவாறு இந்திரனிடம் வந்தார். மிக்க வேதனையுடன் வந்த தேவகுருவை எழுந்து வணங்கி இந்திரன் கூறினார், குருவே, நடந்தவற்றை நான் அறிந்து வேதனைப்பட்டேன். குரு பத்தினியை இச்சைப்படுபவன் பாழும் நரகத்தில் இருந்து விடுபடான் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதனால் நான் முதலில் எனது தூதுவனை அனுப்பி பேசுகிறேன். அது சரிவராவிட்டால் நான் நேரில் சென்று பேசுகிறேன். இல்லாவிட்டால் யுத்தம் செய்து உங்கள் மனைவியை மீட்டுத் தருவேன் என்று ஆறுதல் கூறி பிரகஸ்பதியை அனுப்பிவிட்டு ஒரு தூதுவனை சந்திரனிடம் அனுப்பி வைத்தான். தூதுவன் கூறியவற்றை கேட்டு சந்திரன் மிக்க கோபம் கொண்டு இந்திரனை மிகவும் அவமானப்படுத்தினான். இந்திரன், முனிவரின் மனைவியா அகலிகையில் மோகம் கொண்டு பட்ட துன்பங்களை மறந்து விட்டார் என்று கேட்டதை தூதுவன் அப்படியே கூற வெகுண்டெழுந்த தேவேந்திரன் பெரும் படையை திரட்டி யுத்தத்திற்கு தயாரானான். தேவகுருவின் மீது பகை கொண்ட அசுரகுருவான சுக்ராச்சாரியார் சந்திரனை சந்தித்து தானும் அசுரர்களும் உதவி செய்வதாக கூற சந்திரன் உற்சாகமடைந்தான். தாரை விஷயமாக அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே பெரும் போர் உண்டானது. இதை அறிந்த பிரம்மதேவர் மிக்க கவலையுடன் சந்திரனிடம் சென்றார். அறிவு படைத்த சந்திரன் குருவின் மனைவி மீது காமம் கொண்டு பழிக்க அஞ்சாது போரிட்டான். சந்திரனை கண்டதும் அவரது கோபம் அதிகரித்தது. மூடனே, குரு பத்தினி மேல் காமம் கொள்வது எத்தகைய பழியை உண்டாக்கும் என்று புரியாதவனா நீ? உடனடியாக உனது குற்றத்தை உணர்ந்து குரு பத்தினியை குருவிடம் ஒப்படை. இல்லாவிட்டால் மகாவிஷ்ணுவை கொண்டு உனது கழுத்தை அறுப்பேன் என்றார். அதை கேட்டுக்கொண்டிருந்த சுக்ராச்சாரியார் தான் செய்த பெருந்தவறை எண்ணி பிரம்மதேவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு போரில் அசுரர்களது உதவிகளை நிறுத்தினார். அதனால் மிக்க வருத்தமடைந்த சந்திரன் தாரையை குருவிடம் ஒப்படைத்தான். அப்போது தாரை கர்ப்பிணியாக இருந்த போதும் அதை பிரகஸ்பதி பெரிதாக எண்ணாது அவளை மகிழ்வுடன் அழைத்து சென்றார். சில மாதங்களிற்கு பின் அழகானதோர் ஆண் மகனை தாரை ஈன்றெடுத்தாள். அப்பிள்ளை தனக்கு பிறந்தது என்று பிரகஸ்பதியும் இப்பிள்ளை எனக்கு பிறந்தது என்று சந்திரனும் வாதிட அவ்வாதம் மீண்டும் தேவ அசுர யுத்தமாக மூண்டது. அதனால் மனம் வருந்திய பிரம்மதேவர் தாரையிடம் சென்று, தாயே, உனக்கு பிறந்த மகன் யாருக்கு பிறந்தான் என்று கூறு. அதனால் பெரும் யுத்தம் மீண்டும் மூண்டுவிட்டது என்றார். தாரை நாணி கோணி அப்பிள்ளை சந்திரனுக்கு பிறந்தது என்றாள். அதன் பின் அப்பிள்ளைக்கு தந்தை செய்ய வேண்டிய கிரியைகளை சந்திரனே செய்தான். அதன் பின் பிரகஸ்பதி தாரையையும் புதனையும் அழைத்து கொண்டு தனது ஆசிரமத்திற்கு சென்றார். 14ஆம் பகுதி நிறைவடைந்தது.